என்ன டிசைன் கொடுத்தாலும் டெய்லர் ஷாப்னு எடுத்துக்கிட்டா சுடி நார்மல் அடிப்பாங்க தப்பாங்க. ஆனால் நம்மளுக்குல அப்படி கிடையாது. நீங்கள் ரெடிமேடே கொண்டு வந்து இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே பண்ணி கொடுப்போம் சிஸ்டர். சூப்பர். நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, மேக்ஸியாக இருக்கட்டும், மாம் அண்ட் டாடாக இருக்கட்டும், இந்த செட்டாக காம்போ ஆஃபரில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 3/4 கை வச்சு நல்ல நெக்க லோ நெக் பண்ணி கொடுத்தோம்னா செம்மையா இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்லிம்மா கட்டுவாங்க. நானே இங்க ஒரு மேக்ஸி தச்சிருக்கேன். ஆமா, ஃபுல் மேக்ஸி தச்சிருக்கேன். இங்க வந்துட்டு அது பிரின்சஸ் கட் போட்டு மேக்ஸ் இது ஃபுல் ஹெவில இருக்குல்ல சிஸ்டர். இதை எடுத்துக்கிட்டோம்னா வெளியேன்னு போனா 10, 9 கேட்பாங்க. நம்ம 3, 4 அப்படி கம்மி ரேட்ல பண்ணி கொடுத்துருவோம் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மீனா ஃப்ரம் டெம்பிள் சிட்டி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில பிபி குளம் லேடி டாக் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஆஸ்க் அப்படின்ற ஒரு டிசைனிங் ஒரு டெய்லரிங் யூனிட்ல தாங்க இருக்கும். ஸோ இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான். அவ்வளோ பெர்ஃபெக்டா ஃபிட்டா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து சொன்னேன், அக்கா நான் கொஞ்சம் சப்பியா இருப்பேன், கொஞ்சம் லீனா எனக்கு பெர்ஃபெக்டா பண்ணி கொடுங்கன்னா ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், வெட்டிங் கலெக்ஷன்ஸ்ல சாரீஸ், ஆரி ஒர்க், இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் பிரைஸ் ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிஸ்லாம் 700, 800ல இருந்தே ஸ்டிச் பண்றாங்க. அண்ட் நார்மல் டாப், சுடி டாப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400, 300ல இருந்தே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இங்க பண்றாங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மேம். ஸோ ஆஸ்க் அப்படின்ற ஒரு டிசைனிங் ஷாப் இங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ இங்க வந்து இதோட ஹிஸ்டரி எப்படி ஆரம்பிச்சிங்க அண்ட் இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து 15 இயர்ஸாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கடை ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆகுது சிஸ்டர். நம்ம 15 இயர்ஸாக பக்கத்தில் தான் கடை வச்சுருந்தோம், மார்க்கெட் பக்கத்தில். ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆச்சு. ஓகே. ஸோ என்ன மாதிரி டிசைன்ஸில் 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்கு இப்போ? சேஞ்ச் ஓவர்னு எடுத்துக்கிட்டா, நாங்கள் 15 இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் டெய்லர் ஷாப்னு எடுத்துக்கிட்டா சுடி நார்மல் அடிப்பாங்க தப்பாங்க. ஆனால் நம்மளுக்குல அப்படி கிடையாது. நீங்கள் ரெடிமேடே கொண்டு வந்து இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே பண்ணி கொடுப்போம் சிஸ்டர். சூப்பர். நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, மேக்ஸியாக இருக்கட்டும், மாம் அண்ட் டாடாக இருக்கட்டும், இந்த செட்டாக காம்போ ஆஃபரில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது மேக்ஸிமம் இதுதான் லெஹங்கா மேக்ஸி தான் நிறைய போகுது சிஸ்டர். ஓகே. லேடிஸ் வந்து மெயினாக பிளவுசஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபிட், ஹேண்ட் ஸ்டிச்சிங், டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இங்க பிளவுஸ்க்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் தச்சு தரீங்க? இப்போ பிளவுஸ்னு எடுத்துட்டா போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, அப்புறம் காலர் நெக்கு எல்லாமே சிஸ்டர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணிடுவோம். ஆரி ஒர்க்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேரேஜ் கலெக்ஷன்ஸ் தான். மேரேஜில் பல்லாக்கு, ஜர்தோசி ஒர்க்கு இப்போ போயிட்டு இருக்கிறது, வீட்டில் போயிட்டு இருக்கிறது வந்து ஜர்தோசியும் பல்லாக்கு டிசைன்ஸ் தான். வெட்டிங் 5000ல இருந்து ஸ்டார்டிங். பல்லாக்குன்னு எடுத்துட்டா வெளியே போனா 10க்கு மேலதான். நம்மள்ட்ட வந்து 5ல இருந்தே ஸ்டார்டிங். 5ல இருந்து 15 வரையும் பண்ணி தருவோம். ஓகே. சோ இது எல்லாமே அதோட சாம்பிள் தான். ஆமா. சோ இந்த பிளவுஸ் எல்லாம் எவ்வளவு ஆகும்? இப்போ இந்த வர்க்லாம் எவ்வளவு ஹெவியா பண்ணிருக்கீங்க? இது ஃபுல் ஹெவில இருக்குல்ல சிஸ்டர். இதை எடுத்துக்கிட்டோம்னா வெளியேன்னு போனா 10, 9 கேட்பாங்க. நம்ம 3, 4 அப்படி கம்மி ரேட்ல பண்ணி கொடுத்துருவோம் சிஸ்டர். ஃபுல் ஃபில்ல வந்துரும். ஹாய்க்கா. சோ இங்க வந்து ஆஸ்க் இந்த டிசைனிங் ஷாப்ல வந்து எத்தனை நாளா வர்க் பண்றீங்க அண்ட் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்க எக்ஸ்க்ளூசிவா ஸ்டிச் பண்றீங்க? 5 இயர்ஸா இங்க வர்க் பண்றோம்ப்பா. ஓகே. நீங்க என்ன டிசைன் ஆஸ்க் பண்ணாலும் அத குடுக்குறதா எங்களோட வேலையே. அதனாலதான் ஆஸ்க்னு பேரே. சூப்பர். ஓகேக்கா. ஓகே. நீங்க என்ன உங்களுக்கு வேணுமோ, இல்ல நீங்களே துணி எப்படி தைக்கணும்னு எங்களுக்கு தெரியல, நீங்க தச்சு கொடுக்கணும்னு சொன்னாலும், உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் நல்லா இருக்குமா, ஷார்ட் ஸ்லீவ் நல்லா இருக்குமா, ஃபுல் ஸ்லீவ் நல்லா இருக்குமா, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்கும், ஃபுல் மேக்ஸி நல்லா இருக்குமா, இல்ல லெஹங்கா தச்சா நல்லா இருக்குமான்னு அந்த ட்ரெஸ் மெட்டீரியல் பார்த்தே நாங்க வந்து டிசைன் உங்களுக்கு பண்ணிடுவோம். சோ நீங்க ஒருத்தவங்களோட பாடி ஷேப் பார்த்தே நீங்க அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுமே சஜஸ்ட் பண்றீங்க. ஆமா, அப்படி சொல்லிடுவோம். இல்ல இந்த கிளாத்தே நல்லா இருக்காது, உங்களுக்கு மேட்சே ஆகாது, ஏன்னா நாங்க டெய்லர்ஸ் கிடையாது, டிசைனர்ஸ். அதனால வந்து நாங்க உங்க ட்ரெஸ்ஸே வந்து சொல்லிடுவோம், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்ல நல்லா இருக்காது, மெட்டீரியல் மாத்தி கூட வந்து நாங்களே துணி எடுத்து கூட உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பர் சூப்பர். சிலர் வந்து சாரியே கொண்டு வருவாங்க அவசரத்துல எடுத்துட்டு, ஈவினிங் வருவாங்க 6 o'clock வந்துட்டு 8 o'clock வேணும்னு சொல்லுவாங்க. நாங்க அதையும் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சோ எவ்வளவு எமர்ஜென்சியா கேட்டாலும் நீங்க இமிடியேட்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேக்கா. மேக்ஸிமம் எங்க இதுல வந்து என்ன ரொம்ப பீக்கா இருக்கும்னா, எங்க இதுல வந்து மேக்ஸி தான்
அதுவும் ஒரு saree எடுத்துட்டு வந்தா அதை வந்து டாக்டருக்கும் மம்மிக்குமே தச்சிருவோம் அதை. ஓகே ஓகே. இப்ப எல்லாமே அந்த மாதிரி காம்போல கேக்குறாங்களே. கேக்குறாங்கல்ல, அதனால saree எடுத்துட்டு வந்து அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேக்கா. அது மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து பட்டுப்பாவாடை சட்டை அது ரொம்ப ஃபேமஸ் எங்க கடையில வந்து. ஓகே ஓகே. அது வந்து ரொம்ப ஆரி போட்டு இடுப்புக்கு பெட்லாம் ஆரியிலே பண்ணி கொடுப்போம். ரொம்ப ஒரு வயசு பிள்ளைல இருந்து 6 மாச குழந்தைல இருந்து நாங்க தப்போம். ஓ சூப்பர். ஆமா 18 year old லேடி வரையும் தச்சு கொடுத்துருவோம். என்ன கேக்குறாங்களோ அவங்களோட அப்படியே தச்சு கொடுத்துருவோம். அதனாலதான் ஆஸ்க். ஓகே அக்கா, இப்ப என்ன மாதிரி சப்பியா வராங்க, இல்ல உங்களை மாதிரி கொஞ்சோண்டு சப்பியா வராங்க, இப்படி வரவங்க எனக்கு ரொம்ப லீனா காமிக்கணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படிலாம் கேக்குறவங்களுக்கு நீங்க நிஜமாவே ஸ்லிம்மா காமிக்கிறதுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கா, இல்ல சும்மா இருக்கு? இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கிராஸ் ஃபிட்டா கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப புசும் காட்டும். அது மாதிரி நெக் வந்து ரொம்ப ஏத்தி போட்டாலும் ரொம்ப புசும் காட்டும். அவங்களுக்கு வந்து 3/4 கை வச்சு நல்ல நெக்க லோ நெக் பண்ணி கொடுத்தோம்னா செம்மையா இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்லிம்மா கட்டுவாங்க. நானே இங்க ஒரு மேக்ஸி தச்சிருக்கேன். ஆமா ஃபுல் மேக்ஸி தச்சிருக்கேன். இங்க வந்துட்டு அது பிரின்சஸ் கட் போட்டு மேக்ஸி போட்டா நம்மளோட ஜெஸ்டோட அளவு பெருசாவும் தெரியாம ஸ்டொமக்கும் பெருசா தெரியாம ரொம்ப லீனா தெரியும். நம்மளே நமக்கு வந்து புதுசா இருக்கிற மாதிரி தெரியும். அதை நானே ஃபீல் பண்ணிருக்கேன் இங்க வந்து. ஓகே சூப்பர். நானே 2-3 மேக்ஸி இங்க வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் செட்டாவே எடுத்து போட்ட ஒரு மேக்ஸி. ஓகே ஓகே சூப்பர். சோ இங்க வந்து ஆஸ்க்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாடல்ஸ்லாம் அதிகமா கேக்குறாங்க? வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் பண்றேன். எப்படின்னா வந்து இது வந்து நான் ஸ்டிச் பண்ண இதுல வந்து நம்ம பார்டர் இருக்குல்ல, இத வந்து சாரியில உள்ள பார்டரும் நாங்க அட்டாச்சிங் பண்ணுவோம். அது போக நாங்களாவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்றா இருந்தாலும் பண்ணி கொடுப்போம். தனியா இதுக்கு கிளாத் வாங்கி அதை நீங்க அதுவும் ரெடி பண்ணி கொடுப்போம். அது போக வந்து நார்மலான பஃப் கை, லோ நெக்கு, போட் நெக்கு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்போம். நீங்க எதுலக்கா ஸ்பெஷல்? என்ன கொடுத்தா கடகடன்னு டக்குன்னு தச்சிருவேன்? எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து மேக்ஸி. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஐட்டம். அதாவது விறுவிறுன்னு ஓடிடும் வேலை. பர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். எந்த அளவு குடுக்குறாங்க, எந்த மெஷர்மென்ட் குடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. வேற என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குக்கா? இப்ப நீங்க நெக்ல இல்ல கையில எல்லாம் என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா தைக்கிறீங்க? வந்து மேக்ஸிய பொறுத்த வரையும் நார்மலா தான் எல்லா பர்சனுமே வந்து நார்மலா தான் கேக்குறாங்க. அதே மாதிரி பஃப் கை மினிமம் வந்து 3/4 கை வைப்போம். பஃப் கை வைப்போம். இது வந்து ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. அது போக வந்து லோ நெக் கேக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு மேக்ஸில வந்து இப்ப ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப வெட்டிங் சீசன்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதுல பிளவுசஸ்ல என்ன மாதிரி கட்டெல்லாம் கேக்குறாங்க? பிளவுசஸ்ல வந்து ஒன்லி ஒன் வந்து கிராண்டா போடணும் அப்படின்னா வந்து ஆரி ஒர்க் கேக்குறாங்க. ஆரி ஒர்க், பல்லக் டிசைன் இந்த மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் நாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டா தச்சு கொடுப்போம். சோ ஆஸ்க் டிசைனர் ஷாப்ல வந்து நம்ம என்னென்னலாம் ஸ்டிச் பண்றாங்க, என்ன மாடல்ஸ்ல ஸ்டிச் பண்றாங்க, அண்ட் வெட்டிங் சீசன் ஆரம்பிச்சிச்சு. இங்க அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நிறைய டிசைன்ஸ் வச்சு ஆரி ஒர்க் வச்சுலாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம பார்த்த டிசைன்ஸ்லாம் இங்க 5 to 10% தாங்க. இங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் கட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் லென்த் எல்லாமே வந்து சூப்பர்வா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Meena from Temple City Channel.